ஈரோடு இஷ்யூஸை பற்றி தெளிவாக ஒரு விஷயம் பேசலாம். ஸோ என்னென்னா, அந்த பையன் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு லவ் மேரேஜ் பண்ண பையன் அப்படின்றாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா இவங்க எல்லாம் அந்த பொண்ணும் வந்து பார்த்தா அப்படின்னா இன்டர் கேஸ்டில் மேரேஜ் பண்ணியிருக்கு. ஸோ அதர் ரிலீஜன் வேறு. ஸோ மேரேஜ் பண்ணது ஓகே. இப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். அந்த பொண்ணு வந்து பார்த்தா அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு இங்கே வந்து சில பேர் முட்டாள்தனமாக அறிவு தூண்டுறேன் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தோம்னா இல்லை கேஸ்ட் இல்லை, அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா இங்கே எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா ஃப்ரீடமாக வாழலாம். ஸோ வந்து பார்த்தா அப்படின்னா இதுதான் சுதந்திர இந்தியா. சத்தியமாக மாறலைங்க. ஓப்பனாக அடி பண்ணுறதுனால மட்டுமே பேசுகிறேன். இங்கே வந்து பார்த்தா அப்படின்னா லவ் மேரேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது உங்களுக்கு என்ன ஆனாலும் மாறாது. இது கூட எல்லாம் செட் ஆக மாட்டாங்க. லைக் எப்படின்னா, இங்கே கேஸ்ட் டு கேஸ்ட் நீங்கள் மைண்டுலேயே கேஸ்ட் டு கேஸ்ட் மேரேஜ் பண்ணிங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கோங்க. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ மேரேஜ் பண்ணுறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன், ஸோ உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. ஓகே, அவங்க வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறாங்க, 2 பேரும் செட் ஆகுறீங்க, லவ் பண்ணுறீங்க, மேரேஜ் பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தா அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா விஷயமும் தேவைப்படும். படிப்பு தேவைப்படும், நல்ல குவாலிட்டியான ஒரு படிப்பு வேணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து குழந்த பிறக்க முன்னாடி நல்லா ஹாஸ்பிட்டல் பார்க்கணும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி சுச்சுவேஷனில் நார்மலாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செக்கப் கூட்டிகிட்டு போனால் 3Kலேருந்து 5K வரும். ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு 10K போய் வந்துடும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தா அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்க. நிறைய பேரோட சுச்சுவேஷன் அப்படி. நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அது செட் ஆகாது அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ஏன்னா எல்லாருமே லிட்டில் பிரின்சஸ் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தா அப்படின்னா எனக்கு அது செட் ஆகாது, நீங்கள் ப்ரைவேட்டில் தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும். நம்மளும் ஹையான வேல்யூவில் நல்ல சம்பளத்தில் இருந்தோம் அப்படின்னா அதை பார்க்கலாம். ஸோ நமக்கு கிடைக்கிறது ஒரு லிமிட்டான சேல்ரி. ஸோ அந்த லிமிட்டான சேல்ரியை வந்து பார்த்தா அப்படின்னா அப்படி கொண்டு போகும்போது வந்து பார்த்தா அப்படின்னா பெரிய லெவலில் க்ரோத் இருக்காது. அந்த சேலரி வச்சு தான் குழந்தைங்க ஃபேமிலி எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம எப்படி லைஃப்பை ரன் பண்ணுறது அப்படின்றது அடுத்த கட்டத்தை யோசிச்சு ஸோ குழந்தை பார்க்கப்போ ப்ராப்ளம்ஸ் 1 by 1 வர உள்ள டென்ஷன் ஆகும். அப்புறம் ஆல்கஹால் அடிக்ட்டு, இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட்டு, இந்த மாதிரி விஷயம்லாம் போகும். இதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தா அப்படின்னா இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து அவன் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டான், மேரேஜ் வந்து பார்த்தா அப்படின்னா பண்ணிட்டான். சப்போர்ட் வராதா, எந்த விஷயம் ட்ரை பண்ண வராதா அப்படின்னா அப்படி இல்லை. இங்கே பொசசிவ்னஸ்னாலே நிறைய லைஃப் ரன் ஆகாமல் இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அப்படின்னா இதுலேருந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா சிம்பிளாக ஒரு சில விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியை நம்புங்க. ஃபேமிலி, அப்பா அம்மா, அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ், இவங்க எல்லாரையும் நம்புங்க. எப்படின்னா, நீங்கள் ஒர்க் போகிறீங்க, ரொம்ப டிசிப்ளினாக இருங்க, ரொம்ப ஆரோக்கியமாக பணத்தை சேர்த்து வைங்க. உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை வந்து கரெக்டான ஃப்ரெண்ட்ஸாக பார்த்து சேருங்க. லைக் அவங்க உங்களை இழுத்துட்டு போகணும், இங்கே பாருக்கோ சிகரெட் பிடிக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது. அவங்க வந்து பார்த்தா அப்படின்னா உங்களை நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். ஏதாச்சும் பிஸ்னஸ்க்கு, அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் அவன் கிளியராக இருக்கானா செக் பண்ணுங்கள். கிளியராக இருந்தால் மட்டும் அவங்க கூட சேருங்க. ஸோ உங்களுக்கு செட் ஆனால் பாருங்கள், அப்படி இல்லையா உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையிலையோ நல்ல ஜாபில் இருந்துட்டு நல்லா சேலரி வாங்கிட்டு ஹாப்பியாக இருங்க. ஸோ தட்ஸ் இட். அப்படி இருந்துட்டு பியூராக ஒரு மேரி பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயத்தை பிடிச்ச மாதிரி கற்றுக்கோங்க. நிறைய கற்றுக்கிட்டு ஹாப்பியாக நீங்கள் உங்களோட வழியை ஸ்ட்ரெயிட்டாக போகிற ஒரு விஷயத்த மட்டும் பாருங்கள். ஸோ அடுத்தவங்களை பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. முடிஞ்சால் அவங்கள மாதிரி காப்பி அடித்தா அது வாழுங்க, தப்பு இல்லை. அந்த மாதிரி விஷயம் ஓகே.
இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தா அப்படின்னா இல்லை கேஸ்ட்லாம் இல்லை, இங்கே மதம்லாம் இல்லை அப்படின்னு சில பேர் பண்ணுற சில்லற வேலையினால் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு சில விஷயம் அதை வந்து மாற்றிடலாம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. மாறல, சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த இடையில சுற்றிட்டு இருக்கப்போ திடீர்னு கீழே பள்ளத்தில் விழுந்த மாதிரி நிறைய பேர் மாட்டிக்கும். அப்படி தான் அந்த பையன் மாட்டினது. இப்படி வந்து பார்த்தோம்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணோட நிலமை ஒன்றும் பண்ண முடியாது. எண்ணில் வந்து ஒரு கேஸ்டில் இருக்க ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா அவங்க சரௌண்டிங்கில் இருக்க யாரோ வச்சும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க, பார்க்குறாங்க, பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா யார் பண்ணுவான், இது பண்ணுவான், என்ன மாதிரி கொண்டு போவாங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க. நான் அதுக்காக கேஸ்டில் ஜால்ராத்துட்டேன் அப்படின்னு நானும் அப்படி தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன், ஏன்னா அந்த பெயின் அனுபவிச்சதுனால அந்த வழியில் பேசுகிறேன். ஸோ நீங்கள் உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் சொல்கிற லவ் மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும், யாரும் வந்து கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறீங்க. மேரேஜ் பண்ணுறது அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் லெவல். எப்படின்னா அப்பாங்கிற ஒரு அப்பான்ற அந்த ஒரு இதுக்குள்ளே போகிறீங்க. அம்மான்ற இதுவில் உங்கள் லவர் வருவாங்க. ஸோ இப்படி வர்றப்போ அடுத்த லெவல் வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் பேரண்ட்ஸை கன்வெர்ட் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியாமே நிறைய பேர் போகணும். நான் அப்படி தான் போனேன். ஸோ அதனால் சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு. ஸோ இங்கே சுற்றி இருக்கவங்க பேச்சு கேட்காம அவங்க பேரண்ட்ஸை நம்புங்க. அவங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னாலும் சில விஷயம் வந்து லேட்டாக தான் கன்வே ஆகும், நமக்கு உடனே எல்லாம் புரியாது. புரிஞ்சுக்கோங்க, இது வேணாம். இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு யாரோ ஒருத்தவங்க இழுத்து உங்களை தள்ளி விட ட்ரை பண்ணாலும் தயவு செஞ்சு இல்லை எனக்கு வேண்டாம் அப்படி ஏதோ ஒரு விஷயம் வந்தது அப்படின்னாலும் நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சில விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃபேமிலிகிட்ட சொல்லுங்கள். லைக் வந்து பார்த்தோம்னா நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், எனக்கு வந்து பொண்ணு பாருங்கள், ஸோ நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு டீப்பாக அவங்ககிட்ட கிளியர் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. இல்லை நான் இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு மோஸ்ட்லோ நாளைக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு பெயின் ஆகுமோ அவ்வளோ தூரம் பெயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ்லாம் உங்கள் லைஃப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கோங்க. ஸோ அவ்வளோதான்.